ஆனால் சமூக நீதி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அருந்ததியன் மக்கள், ஆதி திராவிட மக்கள், அப்புறம் இங்கே எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது சேரணுமான்றதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியும். ஜனநாயக வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் இந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர். நீங்க சொல்லுங்க, நான் இந்த போராட்டம் இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்னும் மக்கள் இந்த மாதிரி போராட்ட நிலைமையிலேயே திமுக வச்சிருக்கு நான் பாக்குறேன். பொதுவாக இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து 8வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து சமூக நீதி ஆட்சின்ற பேரால் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட தேர்தல் விதிமுறைகளை சொல்கிறாங்க. தேர்தலில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 153ல் நாங்கள் வாக்குறுதி தரோம், இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்துகிறோம். இதே இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் தான் வந்து 2019 அவர் வந்து ஒரு இதே மேயர்கிட்ட போயிட்டு இங்கே இருக்கிற 10லேருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து வேண்டுகோள் வச்சு கடிதம் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு போராடக்கூடிய இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் NULM தொழிலாளர்களாக பணி செய்து வரோம். அப்படின்னா நீங்கள் NULM தொழிலாளராகவே பணியை தொடரணும்னு கேட்குறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ராம்கின்ற ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க. இப்போ நீங்கள் 1/8/2025 எங்களை வந்து கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கோம். கிட்டத்தட்ட 11 நீதிபதிகள் போய் இந்த வழக்கு சந்திச்சு இன்றைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது. கடந்த 28/7/2025 ஒரு அரசாணை இந்த சென்னை மாநகராட்சியோட 5வது மண்டலம் 6வது மண்டலத்தில் அரசாணை பிறப்பிக்கிறது. அந்த அரசாணை என்னன்னா, இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் 1953 பேரும் பணி நிரந்தரப்படுத்தலாமா, தனியார் மயம் ஆக்கலாமா அப்படின்ற விஷயங்களை தொழில் தீர்ப்பாயம் தான், இந்த ட்ரிபுனல் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஓ பாஸ் பண்ண அன்னிலேருந்து அது கமென்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்படின்னா இதுக்காக எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் தான் வந்து முடிவு செய்யணும். இந்த காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் நிரந்தரம் பண்ணாம இருக்காங்க. இப்போ இது வந்து முழுக்க தனியார் மயமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தனியார் மயமாக்கணும்னா லாப வெறி, இருக்கிற ஆட்சியாளர்களாக வந்து லாப வெறி நோக்கத்தோடு தான் இந்த தனியார் மயத்தை கொண்டு போகிறேன். நீங்கள் அரசு வேலை வழங்கினா அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு படி இழக்கணும், கிராஜுவேட் கொடுக்கணும், எல்லாம் பணப்பயனு கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அரசு விரும்பலை. அப்புறம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது சேரணுமான்றதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஆனால் சமூக நீதி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அருந்ததியன் மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக கணவரை இழந்த ஒற்றை பெண்களாக தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்கள் தான் பெரும்பானவர். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தனியார் விட்டு லாபம் சம்பாதிக்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. எப்படி நான் பார்க்குறேன், இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கு. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பெருமைப்பார் சீமான் வந்து 10ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து உங்களோட வந்து இது பண்ணாட்டி அதாவது நான் கைது பண்ணுற நடவடிக்கைலாம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் 10ஆம் தேதி சீமான் வந்து இந்த மாதிரி நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன், அவர் உடனே வந்து அவர் இப்போ சொல்லுங்கள் பல பேர் சொல்லுவார், இப்போ பெரிய போராட்டமாக அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை யார் ஆதரிச்சாலும் நாங்கள் வரவேற்கிறோம். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், இந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னா அது போராடக்கூடிய அனைவர்களும் நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். ஆனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் போராட்டமாக எடுக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஏன்னா இப்போ மீடியா ஃபுல்லாக தெரிய தொடங்கிற போது இன்னைக்கு எல்லாருமே மீடியா தெரிய தொடங்கிட்டு சீமான் மாதிரி பெரிய மாதிரி கட்சி தலைவரெல்லாம் கையில் எடுக்கும் போது எல்லா ஊடகத்திலையும் வரப்போகுது. இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வெறுமனே சீமானை மட்டுமே அவரை மட்டுமே நம்ம முடிவெடுக்க முடியாது. 10ஆம் தேதி போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்குது. மகிழ்ச்சி அறிவிச்சிருக்காங்கன்னா அதனால கேட்குறேன். இல்லை, வெவ்வேறு விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட வந்தார், நேரில் வந்து பார்த்தாரு. மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் வந்து பார்த்தாரு, முதலமைச்சரோட முறையிட்டார். அடுத்த நாளே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதுக்கு ஒரு முன்னேற்பாடு. இது போன்ற பல்வேறு அமைப்பு கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏடிஎம்கில் கூட வந்திருந்தார். அப்போது இது மாதிரி எல்லாரையும் நம்ம வரவேற்கணும். சீமான் போன்ற தலைவர்கள்லாம் கூட இந்த போராட்டம் நடத்தும் போது நம்ம வரவேற்கணும். ஏன்னா தூய்மை பணியாளர் இதில் வந்து யார் போராடுறாங்க, யார் போராடல, யார் கிரெடிட் எடுக்கிறாங்க நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களோட ஒற்றை கோரிக்கை வெற்றி பெற வேண்டும். என்ன முடிவு வரப்போகுதுன்னு கைது பண்ண போகிறதும் சொல்லியிருக்காங்க. அது நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று 7வது நாள் திடீர்னு வந்து காவல்துறை வந்து இந்த சென்னை நகர காவல் சட்டத்தின் கீழே, அது 1988 பிரிவு 41 கீழே ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸில் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு EVR சாலையில் ஒரு மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது வந்து ஒரு அச்சம் ஏற்படுது, இடையூறாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு எங்களை அஃபென்ஸ் பண்ணலை, அப்படின்னா நீங்கள் இருக்கலாம், அதனால் வந்து உங்களை நீங்களே கலைஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி நோட்டீஸ் என்பது இந்த சென்னை நகர சட்டம் என்பதே வந்து இதே திமுக ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா
நிறுவனராக இருந்த பொழுது கூட அவர் இந்த சட்டத்தை எதிர்த்தாரு. இது போன்ற இந்த காவல்துறை வந்து தனக்குனே வந்து ஒவ்வொரு 15 நாளுக்கு இந்த சட்டத்தை வந்து போட்டுப்பாங்க. யாரும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1ஆம் தேதியிலிருந்து நடக்குது இந்த போராட்டம். 5ஆம் தேதி தான் வந்து காவல் ஆணையர், சென்னை காவல் ஆணையர் அந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனால் 1லேருந்து 5 வரைக்கும் இங்கே தானே போராடிட்டு இருக்கோம். அந்த சர்க்குலர் என்ன ஆச்சு? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இந்த சட்டம் கூட தெரியாத சரி, நீங்கள் 8 நாட்களாக போராடுறோம், ரோட்டுக்கு வெளியே இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். தொழில் தகராறு சட்டம், பல்வேறு தீர்ப்புகள்லாம் இருக்குது. நாகமுத்து போன்ற மாண்புமிகு நீதிபதிகள்லாம் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கும் தொழிலாளருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது போராட்டம் நடந்தால் அது சட்டவிரோதம் அல்ல. தொழிலாளர்களுக்கு முறையிடக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உரிமை இருக்குது. போராட்டத்திற்கு காவல்துறை தலையிடக்கூடாதுன்றாங்க. தீர்ப்புகளே இருக்குது. ஆனால் இந்த தீர்ப்புகள்லாம் தெரிஞ்சோம், இந்த சட்ட விதிமுறைலாம் மீறியும் சென்னை மாநகராட்சி செயல்படுது. சென்னை மாநகராட்சிக்கு ஆதரவாக காவல்துறையை செயல்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் ரொம்ப பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்தில் சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். அரசு முன் வந்தால் நிச்சயமாக எங்கள் கோரிக்கை வெல்லும் பட்சத்தில் நாங்கள் அரசோடு உடன்படுவோம். இல்லாத பட்சத்தில் எங்கள் போராட்டம் தொடரும்.